ஏற்கனவே பிளான் பண்ண ஒரு விஷயம் வந்து போன மந்த் வந்து சார் இன்வைட் பண்ணியிருக்காங்க. ஒரு சின்ன ஆக்சிடென்ட்னால என்னால் வர முடியல. ஆக்சுவலாக இது வந்து தேங்க் கிவிங் ஸ்பீச்சாக தான் இருக்கும். நீங்கள் நிறைய காலேஜஸ் இருக்கீங்க. இருந்தாலும் 20 வருஷத்துக்கு முன்னாடி தான் எனக்கு வந்து தமிழ் எல்லாத்துக்கும் புரியுங்க, இங்கிலீஷ்லாம் வராது. எனக்கு கீழ் ஜார் ஆப்ரேஷன் பண்ணால் மட்டும் தான் பேச முடியுது. அதனால் கேட்குதா எல்லாத்துக்கும்? எல்லாமே தேங்க் கிவிங் தான். இப்போ சார் வந்து என்னை இன்வைட் பண்ணணும்னு அவசியமே இல்லை. ஆனாலுமே அவர் இன்வைட் பண்ணி கிட்டத்தட்ட என்னை ரிமைண்ட் பண்ணுறதுக்கு நான் தான் தேங்க்ஃபுல்லாக இருக்கேன். அண்ட் நிறைய விஷயம் எஜுகேஷன் மட்டுமே கொடுக்குறாரு, புக்கு மட்டுமே கொடுக்குறாரு இல்லையா? புக்குனால நம்மளுக்கு எல்லா விஷயமும் கற்றுக்க முடியாது. ஆனால் நாலேஜ் தான் நம்ம இந்த உங்களோட சின்ன வயசில் நீங்கள் கேதர் பண்ண வேண்டிய ஒரே விஷயம் வந்து நாலேஜ் தான். அது இங்கே நிறைய கற்றுக்கும். நம்ம ப்ரொஃபஸர்ஸ் எப்பயுமே வந்து எஜுகேஷனை மட்டும் கற்றுக்கிற இன்ஸ்டிடியூஷன் இது கிடையாது. நாலேஜை பில்ட் பண்ணுவாங்க. 20 வருஷத்துக்கு முன்னாடியே குளோபலைசேஷன் அப்படின்ற ஒரு டாபிக் சார்பாக மறந்துருக்கோம். எனக்கு வந்து நிறைய இன்டர் காம்படிஷன் ஒரு ஃபங்க்ஷனுக்கு என்னை ட்ரெயின் பண்ணாங்க. எப்படி ட்ரெயின் பண்ணாங்கன்னா எல்லா கோர்ஸையும் அவங்க யாரும் எடுத்துக்கல, நம்ம லைப்ரரிக்கு தான் அனுப்புனாங்க. ஃபஸ்ட்டு கேர்ளாக இருந்து ஒரு விஷயத்தை சாதிக்க முடியும்னு என் மேலே ஒரு நம்பிக்கை தான் என்னை இங்கே கொண்டு போய் இருக்குது. அந்த நேரத்தில் விமன் எதுவுமே செய்யாத விஷய பீரியட் 20 வருஷத்துக்கு முன்னாடி இன்னும் ஜாஸ்தி காம்படிஷன் இருந்தது. ஏன்னா ஜாஸ்தி காம்படிஷன் விமன் இப்போ இருக்குது. ஆனால் இப்போ நாங்கள் மெயினாக காம்படிட் பண்ணி ஒரு விஷயத்தை வின் பண்ணணும்னா நிறைய ஸ்ட்ரகிள்ஸ் இருந்தது. இந்த சீட்லேருந்து இந்த பொசிஷனுக்கு வரதுக்கு 20 வருஷம் ஆனது. அதுவும் எக்கனாமிக்ஸ் படிச்சுட்டு என்ன பண்ண போகிறேன் அப்படிதான் நிறைய பேர் உங்களை இப்போ கேட்டுக்கிட்டே இருப்பாங்க. எக்கனாமிக்ஸ் மட்டுமே நம்மளை வந்து ஜெயிக்க வைக்காது. நம்ம படித்த எக்கனாமிக்ஸும் நாலேஜும் தான் நம்மளை வந்து ஒரு பொசிஷனுக்கு கிரியேட் பண்ணி கொண்டுட்டு போய் நிறுத்தோம். நம்ம இந்த இதில் வந்து நிறைய விஷயத்த மறந்துடும். எதுனா படிச்சுட்டு வேலைக்கு வரும்போது நிறைய விஷயம் மறந்துடும். செய்கிற வேலை ஒன்று இருக்கும், படித்த படிப்பு ஒன்று நிறைய பேர்த்துட்டு இருக்கும். ஆனால் எக்கனாமிக்ஸுக்கு மட்டும்தான் அந்த ஒரு பவர் கிடைக்கும். நம்ம சொசைட்டியோட மீண்டில் பண்ணும்பொழுது நிறைய விஷயம் படித்ததே ரிமைன் ஆகும். பட்ஜெட்டாக இருக்கட்டும், இல்லை ஃபினான்ஷியல் ஐடியாஸாக இருக்கட்டும், எல்லாமே வந்து நம்மளுடைய டே டு டே லைஃப்பில் நடக்கிறது தான் நம்ம பாடமாகவே படிச்சுக்கிட்டு இருப்போம். 5 W's எல்லாத்துக்குமே தெரியும். என்ன 5 W's? when, where, which, what, whom. இந்த 5 W's தான் நம்மளை இயக்கிக்கிட்டு இருக்க விஷயம். இயக்கிக்கிட்டுனா எந்த ஒரு ப்ராப்ளமாக இருந்தாலும், எந்த ஒரு டிஃபிகல்ட்டியான ஒரு விஷயமா நம்மளுக்கு முன்னாடி வந்தாலும் இந்த 5 W's தான் நம்மளுக்கு வந்து ரிசல்ட்டை கொடுக்கும். உதாரணத்துக்கு உங்களுக்கு ஒரு பெரிய ஒரு ப்ராப்ளம் கிரியேட் ஆகுதுன்னா ஒரு ஒயிட் ஷீட் எடுத்துட்டு ஒய் இந்த ப்ராப்ளம் வந்தது, எதனால் வந்தது, எப்படி வந்தது, எந்த நேரத்தில் வந்தது, இதுக்காக ரெசல்யூஷன் என்ன அப்படின்னு நம்ம எழுத ஆரம்பித்தோம்னாவே நம்மளுடைய எல்லா ப்ராப்ளத்துக்கும் நம்மளுக்கே ரெசல்யூஷன் இருக்கும். ரைட்டா? இப்போ உங்களெல்லாம் நீங்கள் யார் அப்படின்னு கேட்டால் என்ன சொல்லுவீங்க? உங்கள் பேர், உங்கள் ஊர், படிச்சுட்டு இருக்க படிப்பு, இது மாதிரி தானே சொல்ல முடியும். ஆனால் இந்த 5 W'வை நீங்களே உட்காந்து நான் என்ன அப்படின்றத ஒரு ஷீட் எடுத்து நீங்கள் எழுதி பார்த்தீங்கன்னா அதுதான் 20 வருஷம் கழிச்சு நீங்களா இருப்பீங்க. இன்னைக்கு நீங்கள் உட்காந்துட்டு இருக்க இடத்துல இருந்து நீங்கள் யாருன்றதை நிர்ணயம் பண்ணிட்டு நீங்கள் வெளியில் வந்தீங்கன்னா தான் நீங்கள் படித்து முடித்தோன்னே ஏதாவது ஒரு பொசிஷனுக்கு போக முடியும். அதுக்கு இந்த பீரியட் தான் ரைட் டைம். இதை விட்டுட்டு இந்த நேரத்தில் உங்களோட டிஸ்ட்ராக்ஷன் வந்து படிப்பை தாண்டி வேற ஒரு விஷயத்துல இருந்ததுன்னா வேலை கிடைக்கல, அதுக்கு காரணம் நல்லா படிக்கல, அதுக்கு நல்ல இன்ஸ்டிடியூஷன் இல்லை, இப்படி வந்து சொல்லிட்டு இருக்க நிறைய பேர் என்னோட பேட்ச்லேயே இருக்காங்க. ஆனால் இந்த டைமில் இந்த பீரியடில் நீங்கள் என்னென்ன கெயின் பண்ணிக்க வேண்டியதுன்னா ப்ரொஃபஸர்ஸோட நாலேஜ், எஜுகேஷன் இல்லை நாலேஜ். நம்ம சார்லாம் வந்து நிறைய காம்படிஷன் எக்ஸாமினேஷனுக்கு எங்களை ப்ரிப்பேர் பண்ணாரு. அது இங்கே ஸ்டே பண்ணி பண்ணுற டேஸாக இருந்தது. அதில் படிப்பு மட்டும் இல்லாமல் டிசிப்ளின், ஒரு விமனுக்கு எப்படி மரியாதை கொடுக்கணும், மென் எப்படி விமனுக்கு மரியாதை கொடுக்கணும், இது ரெண்டத்தையுமே கற்றுக்கக்கூடிய இடமா இது இருந்ததுனால தான் நிறைய விஷயங்களை என்னால் மீட் அவுட் பண்ணி இன்னமும் நிறைய பேர் சொன்னாங்க இந்த ஆப்ரேஷனுக்கு அப்புறம் பேச வராது, பேசவே முடியாது
இப்படியெல்லாம் சொன்னாங்க. இருந்தாலும் அது வந்து அந்த வில் பவர் எங்கேருந்து வந்ததுன்னா இந்த மாதிரி எஜுகேஷன் இன்ஸ்டிடியூஷன் மூலியமாக தான் அந்த இதை கெயின் பண்ணிக்க முடியும். உங்களுக்கான பெஸ்ட் ஆப்பர்ச்சுனிட்டி அண்ட் பெஸ்ட் பிளேஸ் இது. இதை விட்டு நீங்கள் வெளியில் எங்கே போனாலும் இது இந்த நாலேஜோ இந்த ஸ்பேஸ் கிடைக்காது. இதுதான் உங்களுடைய அந்த சொர்க்கம்னு சொல்லுவாங்கள்ல, அந்த பீரியடில் இருக்கீங்க. கெயின் பண்ணிக்கங்க, அச்சீவ் பண்ணலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.